ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் சொல்லு நிஷா. எங்கே வந்திருக்க? கீரமங்கலம் சிவன் கோயில். கீரமங்கலம் சிவன் கோயில் வந்தாச்சு. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோமா? சரி வாங்க. எல்லாருக்கும் தைப்பூசம் வாழ்த்துக்கள்லாம் சொன்னியா? தைப்பூசம் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாம் கோயிலுக்கு போனீங்களா? முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? இல்லை பக்கத்தில் இருக்க ஏதாவது கோயிலுக்கு போனீங்க? நாங்கள் இப்போ முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அம்மா வர்றதுக்காக இதான் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் அத்தை வந்துருவாங்க. கீரமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள அழைச்சிக்கிட்டு முருகன் கோயிலுக்கு போகலான்னு. அப்படியே நம்ம சிவனை சுற்றி வருவோமா? இதான் சிவனோட ஃபர்ஸ்ட் என்டர். இது கோவில். இந்த பக்கம் வந்து சிலைக்கு பக்கத்தில் பூங்கா இதெல்லாம். தார்னிஸ் தியா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. தார்னிஸை மெதுவாக விளையாண்டுக்கிட்டு இருக்கணும், சரியா? சேட்டை பண்ணாமல் விளையாடணும், பாப்பாவை தள்ளி கள்ளி விட்டுறக்கூடாது. கோயிலில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வந்து நக்கீரர் சிலை இருக்குது இங்கே. ஸோ இதுதான் அந்த சிலை. அது கோயில். வேறு என்ன நிஷா? கிட்டத்தட்ட ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி, 900 வருஷத்துக்கு முன்னாடி, 900 வருஷம் முன்னாடியே கும்பாபிஷேகம் நடத்திருந்துருக்காங்க இந்த கோயிலில். தமிழ்நாட்டில் பெரிய சிவன் சிலை. பீடம் வந்து ஒரு 21 அடின்னு போட்டிருக்கு. சிலை மட்டும் வந்து 54 அடி, மொத்தம் 81 அடி. அந்த கீழே இருந்து மேலே வரைக்கும் 81 அடி சிவன் சிலை. ஏற்கனவே நம்ம பழைய சேனலில் போட்டிருப்போம். ஓகே, இது என்ன போட்டிருக்கு நீ சார்? உயர்வதும் தாழ்வதும் தான் கொண்ட எண்ணத்தை பொறுத்தே அமையும். அப்படின்னா என்ன? ஓ, மணி அடிக்குது பாரு. மேலே போகிறதும் கீழே போகிறதும் நம்ம வைக்கிற எண்ணத்தில். நமக்கு என்ன இருக்கோ அது மாதிரி தான். பொன் வண்டை பாரு. பொன் வண்டு இங்கே பாருங்க. இதுதான் பொன் வண்டு. இது அதிர்ஷ்டம் நம்மளுக்கு. இதை நாங்கள் இப்போ பிடிச்சி டப்பாவில் போட்டு அடித்து முட்டை, அதோட முட்டை லைட் எல்லோவில் இருக்கும். அதில் இதெல்லாம் நானும் சின்ன பிள்ளையில பொன் வண்டெல்லாம் வளர்த்துருக்கேன். இதான் பொன் வண்டு. பார்க்காதவங்க பாருங்க. இது எங்கே இருக்குன்னா மேக்ஸிமம் வந்து நடந்துக்கிட்டே மரம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து திங்கும். அது கொடுக்காப்புளி மரம். மண்டையில் இந்த இடத்துல வச்சோம்னா இப்படி இப்படி கழுத்தாட்டி வெட்டும். கையெல்லாம் வச்சா இதாகும். அந்த மாதிரி நல்ல நீட்டாக சூப்பராக பார்க்கெல்லாம் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இது நிஷா வந்து நிறைய தடவை வந்திருக்கீல்ல இங்கே? வந்திருக்கேன். இப்போ வந்து மார்னிங் வந்து தலையில் அந்த ஓசு மாதிரி இருக்குல்ல வளைஞ்சு, அதில் வந்து தண்ணி வரும், வாட்டர் ஃபால்ஸ் வரும். அது இப்போ நிறச்சிட்டு இருக்காங்க. சாயந்தரமாக தான் வரும், ஈவினிங் தான் வரும். இப்போ இல்லை, வரல. காலையிலே அப்படியே புல்லு ஊறுது. மணி 10 போகுது. அப்படியே அதில் பார்த்தியா அந்த இது ஆடிக்கிட்டு கடக்குன்னு தெரியுதா? தெரியலையா? காம்பமா இவங்களுக்கும் கிட்டக்க ஜூம் பண்ணி இங்கே ஜூம் பண்ணி இதுலாம் பாரு. இந்த அடுத்து தெரியுதா? புறா. ஓகே. வேற என்ன பார்க்கெல்லாம் இருக்கு, ஜாலியாக இது பண்ணலாம். இப்போ நடந்து வாக்கிங் போவாங்க. ஈவினிங் டைம்ல வாக்கிங் போவாங்க. தியா உட்காரு. ஏய் உட்காருல. உனது குணம் சரியாக இருந்தால் உனது புகழ் சரியாக இருக்கும். கண்டிப்பா. எங்கள் அம்மா வந்துருச்சுன்னா கூட்டிகிட்டு முருகன் கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதுதான். இன்னைக்கு ஃபுல்லாக கோயில் விழாக்கு தான். ஆமாம், இன்னைக்கு வேற வழியெல்லாம் இல்லை. இங்கே பாரு நந்தி. இங்கே பாருங்க. இது நாங்களே இப்போதான் நானே இப்போதான் பார்க்குறேன். தெரியுதா உங்களுக்கு? நந்தி நந்தி சிவன் சிலைக்கெல்லாம் வந்து அங்கே மேலே இருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. நானும் இப்போ தான் கவனிக்கிறேன் இதை. அப்படியே போயிடுவோம். அதனால நம்ம சரியாக கவனிக்கலை. இது வந்து கீரமங்கலம் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த கோயில். பஸ் அவுட்டு பஸ் அவுட் இறங்கினாலே கோயிலுக்கு வந்துடலாம். வேற என்ன ஒரு ரவுண்டு. தியா தர்ணீஸை சேட்டை பண்ணக்கூடாது. மதுரை பஸ் வருதான்னு பாரு. டக்குன்னு அத்தை வந்துச்சுன்னா கூட்டுக்கிட்டு இப்படியே இன்னும் கத்திடலாம். இங்கே வாங்கத்த அப்படின்னு கத்துனீங்கன்னா வந்துடும். இதெல்லாம் செடியெல்லாம் சொல்லி தான். இது என்னது? இதுவும் இட்லி பூ தானே? இந்த அந்த இட்லி பூ இந்த இங்கே இருக்கு பாரு. நிஷாவும் ஒரு 7-8 இட்லி பூ செடி வாங்கி வச்சிருக்கா. ஒன்றும் உருப்படியாக வளரவே இல்லை. இது இட்லி பூ. இந்த செடியும் நம்ம வீட்டில் வாங்கி வச்சிருக்கு. இட்லி பூ செடியும் வச்சிருக்கு, இந்த செடியும் வாங்கி வச்சிருக்கு. அரளி. ஆனால் நிஷா வாங்கி வச்சிருக்காது ரோஸ் கலர் அரளி. இது என்னது? நந்தியாவட்டை. நந்தியாவட்டை நிஷா வாங்கி வச்சிருக்கா வீட்டில். ஆனால் ஒன்றும் வளர்ந்த போடு இல்லை. இந்த அரளி தான் நிஷா வாங்கி வச்சிருக்காது. நிஷா வாங்கி வச்சிருக்காது இந்த அரளி தான். இதானே? அப்புறம் இது என்ன கலரு? இதுவும் அரளி தான். இங்கே பாரு, இது என்ன கலர்னு? இது எல்லோ. இதாங்க கீரமங்கலம் பஸ் ஸ்டாண்டு.
பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு. வேறு என்ன நிஷா? ஆ, குழந்தைங்களாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. விளையாடுறதெல்லாம் போய் பார்ப்போம். நல்லா ஒயிட்டா இருக்கு. ஆ, ரொம்ப விட்டா பாசி மாதிரி இதாயிரும். பாசி இருக்கதோட கொல கொலன்னு ஒரு மாதிரி தண்ணி கலங்கலா இருக்கு மத்திக்கு. இருக்காது. நீலகண்டவனார் கோயிலெல்லாம் எப்படி சூப்பராக இருக்குது. ஓகே, வேறு என்ன நிஷா? இப்போ அடுத்தது இப்போ மணி காலையில் எத்தனை மணிக்கு நிஷா? 3 மணிக்கு எந்திரிச்சு சமைக்க ஆரம்பித்தா. 3 மணிக்கு சமைச்சு சாப்பாடு பார்சல் கட்டிக்கிட்டு எங்கள் அப்பாவுக்குலாம் சாப்பாடு கொடுத்துட்டு துணி துவைச்சி போகிற பாயாலசி எல்லாம் பண்ணி வீடெல்லாம் கழுவி விட்டு நீட்டாக எல்லாமே ரெடி ஆகி அப்புறம் 7 மணிக்கு கிளம்பியிருப்போம். வீட்டில் 7 மணிக்கு கிளம்புனோம். இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு இப்போ நம்ம திரும்ப பேக் சைடு நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே வரல. அத்தை வருவாங்க. பஸ்ஸுக்காக நாங்க பிளான் பண்ணது என்னன்னா, நாங்க வந்து கோயிலுக்கு வந்துடுறோம், சிவன் கோயிலுக்கு வந்துடுறோம், நீங்களும் அங்க வாங்க, நம்ம அப்படியே மீட் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு. அம்மா மதுரையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே பிக்கப் பண்ணிக்கலாம்ல. ஓகே, அடுத்தது நகர முருகன் கோயிலுக்கு. அங்கேருந்து வந்தோடனே ஒரு 8 மணிக்கு காஃபி டீ எல்லாம். ஆவணத்தில் வந்து டீ குடித்தோம், காஃபி குடித்தோம், வடை சாப்பிட்டோம். ஆமாம், சாப்பிட்டு அப்படியே வந்தாச்சு. பேக் சைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் சிவனோட பேக் சைடு. நல்லா ஒரு பெரிய கம்பளி போர்வை போத்திருக்காரு. கம்பளி போர்வல்ல, புளித்தோல் தெரியுது பார்த்தா. அது புளித்தோலா எழுதிட்டாங்க. நிஷா, வேற என்ன? கிளம்பலாமா? வா, பிள்ளைங்க விளையாடுறதுக்கு போவோம். கீரமங்கலம் சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தீங்கன்னா, பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி நட. அந்த பக்கம் வளைய இருந்துச்சு சிவன் காதுல, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உருளை. குண்டு. நடப்பா. பச்சைக்கிளி அப்படியே தான் இருக்கு. உள்ள போக மாட்டேங்குது. உள்ள குஞ்சு இருக்கும். பச்சைக்கிளி குஞ்சு. பச்சைக்கிளி எல்லாம் வளர்க்கக்கூடாது, தெரியுமா தெரியாதா? பேர்ட்ஸ் எல்லாம் வளர்க்கலாம், பச்சைக்கிளி வளர்க்கக்கூடாது. பச்சைக்கிளி மயிலெலாம் தடை பண்ணிட்டாங்க. சரி நட ஒருவருண்ணே. ஏன் இப்படி நடந்து போகிற? மல்லாக்க சாயறதுக்கா? தெரிச்சிடும் பொடிய பார்த்துக்க. என்ன அது? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு சொல்லு. சரி, நக்கீரர் சிலை முன்னாடி இருக்குல்ல, அவர் யாருன்னு தெரியுமா? நக்கீரர். அவர் நக்கீரர் தான். அவர் யாரு நக்கீரர்? என்னது? என்னடி இது? என்னது? ஒன்பது மணி ஆயிடுச்சு அதுக்கு. சிவன் கோயில் தான். எங்க அப்பையா அம்மாலாம் கோயில் உள்ள சாமி கும்பிட போயிருச்சிங்களாடா? கோயிலுக்கு கிட்ட போயிருச்சிங்களா? சரி, வாங்க. சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுல இந்த மாதிரி எருமை மாடெல்லாம் உட்காந்து விளையாண்டுதா. அதெல்லாம் வந்து 9 மணிக்கு சங்குவதுக்கு தான் இந்த கத்தி இருந்திருக்கு. ஏய் தர்ணீஸ், ஆவாத வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. தர்ணீஸ், காலுக்கு போட்டு இதாயிரும். விளையாடுங்க. சரி, ஓகே, அந்த விளாக முடிச்சுக்கலாமா நிஷா? செருப்பு போயிரும் பாப்பா. காசு கொடுத்து நான் வாங்கி கொடுத்துருக்கேன். பாய்.